ஹே பரமாத்மா, நான் என்னுடைய மனம், என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய புத்தியை அதர்ம வழியில் செலுத்த மாட்டேன். எப்பொழுதும் தர்ம வழியில் செலுத்துவேன். நல்வழியில் நடப்பேன். சத்தியத்தை பேசுவேன். தர்மத்தை கடைப்பிடிப்பேன். நான் உன்னுள் என்னை சமர்ப்பிக்கிறேன். எனக்கு நல்வழி காட்டு. எனக்கு என்னுள் இருக்கும் அதர்ம விரோத பாவனையை அழித்து என்னை நல்வழிப்படுத்து. ஹே பரமாத்மா, நீ பரிபூர்ண நியாயக்காரி. என்னைக்கும் நீ அநியாயம் செய்ய மாட்ட. என் வாழ்க்கையில் ஏதாவது அநியாயம் நடந்திருந்தால் அதை நீ சரி செய்து விடுவாய். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஜென்மத்தில் இல்லை என்றால் அடுத்த ஜென்மத்தில், அடுத்த ஜென்மத்தில் இல்லை என்றால் அதற்கு அடுத்த ஜென்மத்தில் உன்னுடைய நியாயம் கட்டாயமாக எல்லோருக்கும் உன்னுடைய நியாயம் கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உன்மேல். ஹே பரமாத்மா, நான் என்னை உன்னுள் சமர்ப்பிக்கிறேன். என்னை நல்வழிப்படுத்து. ஹே பரமாத்மா, இந்த உலகம் அல்பமானது. இந்த உலகம் அனித்தியமானது. இந்த உலகம் 432 கோடி வருடங்களில் அழிந்துவிடும். உலகமே அனித்தியமாக இருக்கும்பொழுது என்னுடைய உடல் எம்மாத்திரம்? நானும் அழிஞ்சிருவேன். என்னுடைய உடல் அழிந்து விடும். இந்த உடல் மேல் எனக்கு இவ்வளவு மோகம் இருக்கிறதே. ஹே பரமாத்மா, நான் என்னை உன்னுள் சமர்ப்பிக்கிறேன். இந்த மோகத்தை நீ அழித்து விடு. ஹே பரமாத்மா, என்னுடைய அன்னை தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய புருஷன், என்னுடைய மகன், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி, என்னுடைய இந்திரியம், என்னுடைய செல்வம், என்னுடைய பதவி, என்னுடைய பேர், என்னுடைய புகழ் எல்லாம் என்னுடையது கிடையாது. எதுவும் என்னுடையது கிடையாது. இது எல்லாமே நீ எனக்கு போட்ட பிச்சை மட்டுமே. அதனால எனக்கு வீண் அகங்காரம் வேண்டாம். எனக்கு இது புரியுறது. நான் என்னை உன்னுள் சமர்ப்பிக்கிறேன். இந்த அகங்காரத்தை அழித்து விடு பரமாத்மா. ஹே பரமாத்மா, உன்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம். நீ இந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எந்த ஆனந்தத்தையும் பெற்றதில்லை. எனக்கு கிடைச்ச எல்லா ஆனந்தமும் வெறும் உடல் சுகம் மட்டுமே. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல வீடு, நல்ல சொகுசான வாழ்க்கை, இந்த அல்ப சுகத்தை மட்டுமே நான் பெற்றுள்ளேன். எனக்கு உன்னுடைய ஆனந்தம் என்னன்னு தெரியாது. ஆனால் நீ ஆனந்த ஸ்வரூபன். ரிஷிகள், முனிகள், வேதங்கள் உன்னை ஆனந்த ஸ்வரூபன் என்று கூறுகின்றது. ஸோ எனக்கு உன்னுடைய ஆனந்தத்தை காட்டு. நான் என்னை உன்னுள் சமர்ப்பிக்கிறேன் பரமாத்மா. எனக்கு இந்த அல்ப சுகம் வேண்டாம். எனக்கு இந்த உலக சுகம் வேண்டாம். எனக்கு நீ மட்டுமே வேண்டும். உன்னுடைய ஆனந்தம் வேண்டும். நான் என்னை உன்னுள் சமர்ப்பிக்கிறேன். என்னை நல்வழிப்படுத்து பரமாத்மா. உன்னுடைய ஆனந்தத்தை என்னுள் தந்தருள் பரமாத்மா. ஹே பரமாத்மா, நீ இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. இந்த உலகத்தின் அஸ்தித்வம், இந்த உலகம் இருப்பதற்கான ஒரே காரணம் நீ மட்டுமே. நீ இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல ஒரு அணுவும் அசையாது நீ இல்லை என்றால். ஸோ நான் உன்னை பரிபூர்ணமாக நம்புகிறேன். உன்மேல் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது. நான் என்னை உன்னுள் சமர்ப்பிக்கிறேன். என்னை நல்வழிப்படுத்த பரமாத்மா. ஹே பரமாத்மா, உன்னுடைய குணங்களை என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடித்தால் மட்டுமே நான் உன்னை உணர முடியும் என்பது எனக்கு புரிகிறது. உன்னுடைய சில குணங்களை. நீ நியாயக்காரி, நானும் நியாயமாக இருக்க வேண்டும். நீ தர்மத்தில் நடப்பவன், நானும் தர்மத்தில் நடக்க வேண்டும். நீ சர்வரக்ஷகன், நானும் என்னால் முடிந்தவரை மற்றவர்களை காக்க வேண்டும். என்னையும் காக்க வேண்டும், மற்றவர்களையும் காக்க வேண்டும். ஸோ உன்னுடைய குணங்கள் என்னுள் வர வேண்டும். நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் பரமாத்மா. நான் உன்னை உபாசனை செய்கிறேன். நீ சர்வ வியாபகன், நான் ஏகதேசி. நான் ஒரு இடத்தில் இருப்பவன், நீ எல்லா இடத்திலும் இருப்பவன்.
நீ என்னுடைய தலைவன், நான் உன்னுடைய தொண்டன். நீ என்னுடைய தந்தை, நான் உன்னுடைய மகன், நான் உன்னுடைய மகள். நீ போடும் பிச்சையில் நான் உயிர் வாழ்கிறேன். எனக்கு எவ்வளவு அகங்காரம், எனக்கு எதற்கு இந்த வீண் அகங்காரம்? என் வாழ்க்கையில் நான் ஆராய்ஞ்சு பார்த்ததில் என்கிட்ட இருக்கிறது மோகம், காமம், குரோதம், அகங்காரம், மதம். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. உலகத்தை படைப்பவன் நீ. என்னை போல ஜீவாத்மா, அனந்தமான ஜீவாத்மாக்கள் சேர்ந்தும் ஒரு கடுகை கூட இங்கிருந்து இங்கே நகர்த்த முடியாது பரமாத்மா. எனக்கு எவ்வளவு அகங்காரம், எனக்கு எவ்வளவு மோகம், எவ்வளவு பற்று, எவ்வளவு ஆசை. ஏ பரமாத்மா, நான் என்னை உன்னுள் சமர்ப்பிக்கிறேன் பரமாத்மா. இந்த அகங்காரத்தை அழித்து விடு, இந்த மோகத்தை அழித்து விடு, இந்த மதத்தை அழித்து விடு, இந்த லோபத்தை அழித்து விடு, இந்த சோம்பேறித்தனத்தை அழித்து விடு, இந்த காம வாசனையை அழித்து விடு பரமாத்மா. நான் உன் வழி நடக்கிறேன், உன் வழி நடப்பேன். இது என்னுடைய சங்கல்பம். இந்த மாதிரி காலம்பரை எழுந்த உடனே இது நான் சில பாயிண்ட்ஸ், என் மனசில் தோணுன பாயிண்ட்ஸை நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம். ஹே பரமாத்மா, நீ என்னை இங்கே இந்த இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறாய். நான் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் என்ன பார்க்குறேன்? நான் ஆஃபீஸில் அதர்மம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. நான் லஞ்சம் வாங்க முடியாது, பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்ல மாட்டேன். நீ அங்கேயும் இருக்கிறாய், எல்லா இடத்துலையும் நீ இருக்க. நான் தப்பு செய்யறதுக்கு எனக்கு பயத்தை அளித்துடு. நான் தப்பு செய்ய வந்தால் எனக்கு பயம் வர வேண்டும். அதனால் நான் அந்த தப்பு செய்யாமல் இருக்க வேண்டும். என்னுள் பயத்தை ஏற்படுத்து பரமாத்மா. என்ன பயம்? உன் பயம். நீ நியாயக்காரி என்ற அந்த பயம், உன்னுடைய தண்டனை கிடைத்தே தீரும் என்ற அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி இறைவன்கிட்ட பேசணும். இறைவன்கிட்ட பேசி நாம் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பண பாவனை வேண்டும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மை சமர்ப்பிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய தீய குணங்கள் விலகும். தீய குணங்கள் விலகி நல்ல குணங்களை நாம் வாழ்க்கையில் நமக்கு நல்ல குணங்கள் ஏற்படும். அப்போ நல்ல குணங்கள் வரும்போது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அது அப்படியே சேஞ்ச் ஆகும், மெல்ல மெல்ல சேஞ்ச் ஆகும். ஹே இறைவா, நான் மற்றவன் மேலே துவேஷ பாவனை வச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவளை பிடிக்கல, அவனை பிடிக்கல, என்னுடைய மாமியாரை பிடிக்கல, என்னுடைய மாமனாரை பிடிக்கல, என்னுடைய சொந்த பந்தங்களை பிடிக்கல. சில பேர் மேலே எனக்கு துவேஷ பாவனை இருக்குது. இந்த துவேஷ பாவனை எனக்கு வேண்டாம் பரமாத்மா. அதுவும் ஒரு ஜீவாத்மா, நானும் ஒரு ஜீவாத்மா. எனக்கு தேவையில்லை அந்த துவேஷ பாவனை. என்னுடைய துவேஷத்தை அழித்திடு பரமாத்மா. இந்த மாதிரி இறைவன்கிட்ட சங்கல்பம் எடுத்து பேசணும். ஏன்னா துவேஷம் இருந்தால், மோகம் இருந்தால், காமம் இருந்தால், ராகம் இருந்தால், லோபம் இருந்தால், ஆலசியம் இருந்தால் நம்மளால் தியானம் செய்ய முடியாது, நம்மளால் ஹோமம் செய்ய முடியாது. ஹோமம் செய்யலாம், ஹோமத்தில் தியானம் வராது, ஹோமத்தில் நாட்டம் வராது. ஸோ இந்த மாதிரி இறைவன்கிட்ட தயவு செஞ்சு உங்களுடைய இதெல்லாம் என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் எழுதி, நீங்களும் இதே பாயிண்ட்ஸை நீங்களும் எழுதலாம். இந்த மாதிரி பல பாயிண்ட்ஸ் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். பாயிண்ட்ஸை யோசித்து வச்சு இறைவன்கிட்ட தினசரி பேசுங்க. தினசரி உங்களுடைய பாயிண்ட்ஸ் மாறட்டும், தப்பு இல்லை. ஹே இறைவா, நீ ரஜகுணம், தமகுணம், சத்துவகுணம், இந்த பிரகிருத்தியிலிருந்து இந்த உலகத்தை படைக்கிறாய். இந்த உலகத்தில் இந்த குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் என்னுடைய மனம் மாறுகிறது. ரஜகுணம் ஏறுறது, நான் காமவாசனையில் வந்துடுறேன். தமகுணம் ஏறுறது, நான் சோம்பேறித்தனமாக ஆடுறேன், சோம்பேறி ஆயிடுறேன். சத்துவகுணம் ஏறுறது, நான் சாத்விகமாக மாறுறேன். மாறிண்டே இருக்கு. என்னால் இந்த குணத்திலிருந்து நான் வெளிவர வேண்டும் இறைவா. இந்த திரிகுண பிரகிருத்தியின் பிடியிலிருந்து நான் வெளிவர வேண்டும் இறைவா. நான் என்னை உன்னுள் சமர்ப்பிக்கிறேன். நீ தயவு செஞ்சு என்னை இந்த குணங்களிலிருந்து வெளியில் எடுத்துட்டு வா. ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு இறைவன்கிட்ட பேசணும். நம்ம எவ்வளோ யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் வாழ்க்கையில். அந்த மாதிரி யோசிச்சு டைமை யூஸ் பண்ணுங்கள் பரமாத்மாவிற்காக. தியானம் செய்யறதுக்கு முன்னாடி
இல்லை இப்போ நான் இப்போ தான் ஹோமம் முடித்தேன், ஹோமம் முடித்த பிறகு இறைவனோட பேசுங்க. ஹோமத்திற்கு முன்னாடி இறைவனோட பேசுங்க. தியானம் செஞ்ச பிறகு பேசுங்க, செய்யறதுக்கு முன்னாடி பேசுங்க. ஆனால் தியானத்தில் தியானத்தில் இறைவனுடைய தியானம் மட்டுமே. கண்ணை மூடி ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக, ஹே இறைவா நான் இப்போ தியானத்தில் அமரப்போகிறேன், தியானத்தில் அமர்ந்து விட்டேன், உன்னை தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது, உன்னுடைய ஸ்வரூபம் மட்டுமே வரணும். உன்னுடைய ஸ்வரூபம் என்ன? நீ நியாயக்காரி, நீ ஜோதி ஸ்வரூபன், நீ ஆனந்த ஸ்வரூபன், நீ சர்வ வியாபகன், நீ சர்வரக்ஷகன். இந்த மாதிரி இறைவனுடைய, இப்போ ஓம்னு சொன்னால் சர்வரக்ஷகன், அந்த மாதிரி இறைவனுடைய ஸ்வரூபத்தை மட்டும் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி இறைவன் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணரணும். இறைவன் சர்வ வியாபகன், என்னுள் இருக்கிறான், நான் தியானம் செய்வதை இறைவன் கவனிக்கிறான், இறைவன் நான் பேசுவதை கேட்கிறான், என்னுடைய தியானத்தின் பாவனையை இறைவன் பார்க்குறான் அப்படிங்கிற விஷயத்தை மனசுக்குள்ளே ஏற்றி நம்ம உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க வாழ்க்கையில். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 100% உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கேரண்டியாக நீங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்க முடியும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிரகஸ்தில் இருந்தாலும் சரி, நடு வயசில் இருந்தாலும் சரி, ரிட்டையர் ஆனாலும் சரி, வானப்பிரஸ்தியாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.